நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலே இந்த வருஷத்தில் 8 மாதத்தை கடந்து 9வது மாதத்திலும் முதல் வாரத்தை முடித்து 2வது வாரத்தை துவக்கி இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த நாட்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்தி தந்தார்? சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமானவுடனே என் மைக் சத்தத்தை குறைச்சிட்டாங்க போல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சத்தமாக இருந்தால் தான் இவர் நம்மளை சத்தம் போட சொல்லுவார். ஆமென், அல்லேலூயா. வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனம். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். நம்ம 7வது வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆமென், அல்லேலூயா. இதற்கு ஒப்பனையாய் ஒரு வசனத்தை வாசித்தோம். வாசிங்க நீங்கள், நான் சொல்லாமலே. பிரைஸ் தி லார்ட். வாசித்திருக்கணும், சொல்லவே கூடாது. ஏசாயா 10:27. இன்னொருத்தர் சங்கீதம் 81:6. அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். 81:6. அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த வசனத்தை மையமாய் வைத்து நாம் கடந்த வாரத்தில் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்போ 7வது வசனம் சொல்கிறது, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்கள் தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். பிரைஸ் தி லார்ட். இப்போ இதிலிருந்து கடந்த வாரத்தில் ஒரு செய்தி கேட்டோம். என்ன செய்தி கேட்டோம்? அடுத்த வசனம் வாசிங்க. 8வது வசனம். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். ஆமென், அல்லேலூயா. 8வது வசனம் சொல்கிறது, ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அல்லது உடன்படிக்கை பண்ணின அல்லது சத்திய பண்ணின, அருமையிலே வாக்கு பண்ணின என்று சொல்லலாம். வாக்கு பண்ணின அந்த ஆணையிட்ட தேசத்தில் உங்களை என்ன செய்வேன்? கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார் அப்படிங்கிறது பார்க்கும். இதை வைத்து கடந்த நாட்களே நான் பார்த்தோம். இந்த யாத்திராகம 2வது அதிகாரத்தில் 23, 24 வசனத்தை வாசிங்க. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்து அருளினார். இங்கே என்ன வாசிக்கிறோம்? அருமலை 23வது வசனம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். நான் கடந்த வார்த்தையில் சொன்ன யோசேப்பு அறியாத ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் எட்டினது. இப்போ நாம் யாத்திராகம 6:7 என்ன வாசிக்கிறோம்? என்ன வாசிக்கிறோம்? உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆமென். அங்க வாசிக்கிறோம், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் அதான்.
உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தர். அவர் எப்போ விடுவித்தார் அதைத்தான் சொல்றோம். எப்போ விடுவித்தார் நீ சொல்லுங்க. அவரை நோக்கி என்ன செய்தார்கள்? முறையிட்டார். 2 அதிகாரம் 23, 24, 25 சீக்கிரம் வாசிருங்க. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்து அருளினார். ஆமென். இப்ப 7ஆம் வசனத்தை மறுபடியும் பார்க்கிறோம். உங்கள் மேல் எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தர் நான். எப்போ எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி அந்த காரியத்திலிருந்து விடுதலை ஆக்குறார் என்று சொன்னால் எல்லாரையும் அவர் விடுவிக்க முடியாது. முதலாவது அவரிடத்தில் அவருடைய பிள்ளைகளை தான் அவர் என்ன செய்ய முடியும்? விடுவிக்க முடியும். அடுத்து அவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நீங்கள் அந்த வசனத்தின் முதல் பகுதியை பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம் என்ன சொல்கிறது? உங்களை எனக்கு ஜனங்களாக உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். அவர்கள் தான் அங்கே போய் அடிமைப்பட்டு போனார். கடந்த வாரம் அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கிற, மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் எகிப்தையும் எகிப்தின் காரியங்களை ஆசை வைத்து இச்சை வைத்து கடந்து போகும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல அகப்பட்டு கொள்கிறோம். அப்போ அவர்கள் சுமத்தின சுமைகளை விலக்கி அதற்கு விடுவிக்க தேவன் இறங்குகிறார். எப்போ இறங்குகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது 23ஆம் வசனத்தில். அருமலே சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். முறையிட்டு கொண்டிருந்தாங்கன்னா என்னது? என்ன செய்தார்கள்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. நான் திரும்பவும் அதில் நேரப்போக்க விரும்பல. 23 தேவ சமூகத்தில் எட்டினது. 24 அவர் ஆதி பக்தர்கள் முற்பிதாக்களோடு பண்ணின உடன்படிக்கை என்ன செய்தார்? நினைவு கூர்ந்தார். 25 கண்ணோக்கினார். கண்ணோக்கி அவர்களை நினைவு கூர்ந்தார். அதை அடுத்த அதிகாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். 3ஆவது அதிகாரத்தில் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனத்தில் அறிந்தார், இறங்கினார். அடுத்து என்ன செய்தார்? கண்டார். எப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நான் இப்போ ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உங்களை இந்த எகிப்து என்கிற பார்வோனாலும் இந்த உலகத்தின் சுமைகளை பாரங்களை விலக்கி விடுவிக்க தேவன் இறங்குகிற தேவனாயிருக்கிறார். முதலாவது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீங்கன்னா இன்றே ரட்சணை நாள், இப்பொழுதே கிருபையின் காலம், நாளையத்தன நம்முடையது அல்ல. இன்றைக்கே மனம் திருப்பி பாவங்களை அறிக்கட்டு இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருந்து அடுத்தபடி அவரை நோக்கி என்ன செய்யணும்? முறையிடும். உபாவ புஸ்தகத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். 7ஆவது அதிகாரத்தில் 8ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும் 9ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. ஆகையால் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு. அங்கே வாசிக்கிற அந்த 9ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். போதும். அங்கே வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் அவனிடத்தில் அன்பு கொண்டு தம்மில் அன்பு கொண்டு தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு. முதலாவது கூப்பிடுறவளுக்கு, முறையிடுகிறவளுக்கு. அந்த 3ஆம் அதிகாரத்தில் யாத்திரை 3ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்டவரை நோக்கி என்ன செய்தாங்க? அந்த ஒடுக்குதலையும் அடிமைத்தனத்தையும் சுமையும் தேவ சமூகத்தில் நோக்கி கூப்பிட்டார்கள், முறையிட்டார்கள், ஆண்டவரே சொல்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா முறையிட்ட பொழுது ஆண்டவர் அவர்களை நினைவு கொண்டார். உடன்படிக்கை நினைவு கொண்டு ஒரு மோசையை தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை அந்த கொடூரமான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கிறது நமக்கு நன்றாய் தெரியும். பிரைஸ் தி லார்ட்.
இப்போ இங்கே வாசிக்கிறோம் 9ஆம் வசனத்தில் உபாகமம் 7:9 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கை நினைவு கூறுகிற தேவன் யாருக்கு? உன் தேவனாய் கர்த்தரே தேவன், அவர்தான் தெய்வம். அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. சொல்லுங்க, வேறு தெய்வம் வேறொரு தெய்வம் இல்லை. எனக்கு என்னுடைய உலக வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, மனைவிக்கு, புருஷனுக்கு, பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு, என்னுடைய படிப்புக்கு, என்னுடைய எல்லா காரியத்துக்கும் அவரை தவிர வேறொரு நிவாரணம் இல்லை, இல்லவே இல்லை அப்படின்னு நம்புகிறவர்களுக்கு. எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? காய்ச்சலுக்கு யாரு? நம்ம ஃபேமிலி டாக்டர் இல்லையா? காய்ச்சலுக்கு சரி, காய்ச்சலுக்கு தான் சரி. பெரிய கேன்சர் கட்டி வந்துருச்சு, அவருக்கு யாரு? 5000க்கு யாரு? 50 லட்சத்துக்கு யாரு? ஆமாம். சின்ன காரியத்துக்கு யாரு? பெரிய காரியத்துக்கு யாரு? சின்ன சிக்கலுக்கு யாரு? பெரிய சிக்கலுக்கு யாரு? சின்ன கடனுக்கு யாரு? பெரிய கடனுக்கு யாரு? ஒரு வண்டி வாங்குறதுக்கு யாரு? ஏரோப்ளேன் வாங்குறதுக்கு யாரு? பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றுக்கும் அவர்தான். என்னைக்கு நம்புகிறோமோ அன்றைக்கு உங்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து உங்களை நடத்துகிற தேவன். அடுத்த அதில் 2வது காரியம் சொல்லுகிறது, தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள். ஜெபம் பண்ணுறவங்க, முறையிடுறவங்க, அவர்தான் எனக்கு எல்லாத்துக்கும் A to Z அப் டு பாட்டம், சின்னதுக்கும் பெரியதுக்கும் நடுவதுக்கும் எல்லாத்துக்கும். இல்லைங்க, இந்த காரியத்தெல்லாம் ஒரு பெரிய மினிஸ்டர் போய் பார்த்தா தான் முடியும். நம்ம பிரச்சனைக்கெல்லாம், நம்ம ஆலய காரியங்களுக்கெல்லாம் சில நிறைய பேர் சொன்னாங்க. போன தடவை அந்த என்கரேஜ்மெண்ட் டேட்டில் இங்கே பாஸ்டர்ஸ் மீட்டிங் வச்சுருந்தோம். அப்போ மீட்டிங்கில் நான் சாட்சியாக சொன்னேன். மீட்டிங் முடித்த உடனே சில நல்ல போதகர்கள், பெரிய போதகர்களாக சொன்னேன், பாஸ்டர் நம்ம இனிக்கோ இளங்கோ அவரை போய் பார்ப்போம், இருதயராஜை பார்ப்போம், பீட்டர் அல்போன்ஸ் என்ன செய்வோம். நான் சொல்கிற ஆளுகளை யார் தெரியுமா? பெரிய ஆட்கள், அரசியலில் மிகப்பெரிய ஆட்கள். அடுத்து அந்த அண்ணாச்சியை பார்ப்போம், இந்த அண்ணாச்சியை பார்ப்போம் அப்படின்னாங்க. நான் அப்போவும் அவங்கள உட்கார வச்சு சாப்பிட்டுக்கிட்டே சாப்பிட்டு சொன்னேன், எந்த அண்ணாச்சியை பார்க்குற வேலையும் எனக்கு என்ன செய்யலை தெரியாது அப்படின்னு. என்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமே யாரையுமே தெரியாது. சின்ன ஆளையும் தெரியாது, பெரிய ஆளையாவது, படித்தவனும் தெரியாது, படியாதவனும் தெரியாது, பாமரனும் தெரியாது, பணக்காரனும் தெரியாது, கோடீஸ்வரனும் தெரியாது, பெரிய ஆளையும் தெரியாது, சின்ன ஆளையும் தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் என்னையே தெரியும், அவர்களும் எனக்கு தெரியும். ஆனால் என் காரியத்துக்கு அவர்களுக்கு தெரியாது. சத்தமே போட மாட்டேங்கிறீங்க. இது கதைக்கு உதவாது பாஷை. நீங்கள் சொல்கிறது வாழ்க்கையெல்லாம் நினச்ச முடியாது, வாழ முடியாது. அதற்கு ஆளுங்க இருக்காங்கள்ல, அதற்கு புரோக்கர் இருக்கிறாங்க, ஏஜென்ட் இருக்கிறாங்க, அதற்கு மீடியேட்டர் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அவங்க வழியாக போனால் நீங்களாம் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போவோ காரியம் நினச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். எனக்கு மாத்திரமில்லை, பவுல் சொல்கிற வார்த்தையை சொல்கிறேன், அவருடைய பிரசன்னமாகலே அல்லது அவரை நம்புகிற அவர்தான். அப்படி நம்புகிற எல்லாருக்கும் யாவருக்கும் அவர்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சின்னதுக்கு பெரியதுக்கு எல்லாவற்றுக்கும் அவரை தவிர வேறொரு இல்லை என்று சொல்லி நம்புகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கை காக்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் கடந்த வாரத்தில் அருளே உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன் என்று சொல்லுகிற தலைப்பில் அருளே உங்களுக்கு பிரசங்கித்தேன். 2 பேரை உங்களுக்கு சொன்னேன். யார் யார? ஆதாமையும் நோவாவையும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு மீதி 3 பேரை இங்கே ஒவ்வொரு தடவையும் சொல்லப்பட்டிருக்குது அல்லவா? அதே மாதிரி ஒவ்வொரு நேரம் ஜெபம் பண்ணும் பொழுதும் நம்ம சொல்கிறோம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே எங்கள் தேவன் அப்படிங்கிறோம். இப்படி வரலாமா? யாக்கோபு, ஈசாக்கு, ஆபிரகாம் அப்படி சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அல்லேலூயா. யார் தான் மெயின்? ஆபிரகாம் தான். ஆபிரகாமின் தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இப்போ இன்றைக்கி எவ்வளோ சமயம் இருக்குன்னு தெரியல. அந்த 3 பேரோடு கூட கர்த்தர் பண்ணின உடன்படிக்கையை சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன். ஆபிரகாமோடு கூட கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணார் பாருங்க. ஆதியாகமம் 17 அதிகாரத்தில் வேதத்தை கொஞ்சம் வேகமாக வாசிங்க. ஆதியாகமம் 17 4 வசனம் முதல்.
நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல், நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்றார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். உங்களில் தலைமுறை தலைமுறையாய் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தில்லாத அந்நியனிடத்துக்கு பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுது. போதும். இது ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பண்ணின உடன்படிக்கை. அது என்ன பார்க்கிறோம்? முதலாவது இந்த 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். 4 முதல் 7 வரைக்கும் வாசிங்க. நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தாப்பனாவாய். போதும். கடந்த வாரத்தில் நான் 2 பேருடைய உடன்படிக்கை சொன்னேன். எதற்காக உடன்படிக்கை பண்ணார்? நாங்கள் கேட்டால் தானே பாஸ்டர், நாங்கள் எங்கேயுமே உடன்படிக்கையும் பண்ண மாட்டோம், வந்தாருக்கு வந்தால் போனாருக்கு போனான் தானே. கடந்த வாரம் 2 பேரை கொடுத்து பண்ணினேன் சொன்னேன். ஆதாம் நோவா 2 பேரோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். எதற்காக உடன்படிக்கை பண்ண பார்க்கக்கூடாது. நீங்கள் உங்கள் நோட்டு டைரியெல்லாம் பார்த்தீங்கன்னா காலமெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க. கேட்டது உண்மையானா சொல்லுங்கள். அவருடைய ஜனங்களாக இருப்ப யாரோ ஒருத்தருக்கு சொல்கிறாங்க, அவருடைய ஜனங்களாக இருப்ப யாரோ ஒருத்தருக்கு சொல்கிறாங்க. கர்த்தர் பூமியில் நீங்கள் உயிரோடு இருக்கவும் ஆசீர்வாதமாக இருக்கவும், பிரைஸ் தி லார்ட். இன்னும் சொல்லப்போனால் உயிரோடு இருந்து ஆசீர்வாதமாக இருக்கிற நீங்கள் அவரை போல அவரோடு கூட இருக்கும்படியாக, பிரைஸ் தி லார்ட், அப்படி தான் உடன்படிக்கை பண்ணினார். ஆதாமை இப்போ பழைய பிரசங்கத்தவே வண்டி ஓட்டிலாம் போல இருக்கு. ஆதாமை தேவன் உண்டாக்கி அவனுக்குண்டான எல்லாவற்றையும் உண்டாக்கி அவன் ஏதேன் தோட்டத்தில் வச்சு சொன்னார், நீ உயிரோடு இருக்க சகல நாட்களையும் நீ இது எல்லாத்தையும் என்ன செய், ஆண்டு அனுபவி என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். அவன் உடன்படிக்கை மீறினதுனால தோட்டத்தை விட்டு என்ன செய்யப்பட்டான், வெளியேற்றப்பட்டான். ஆசீர்வாதத்துக்கு பதிலாக என்ன வந்துச்சு, சாபம் வந்துச்சு. ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணின நோக்கமே நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், இந்த உலகத்திலே பரலோக வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நான் உன் தேவனாக இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னாரே. 2 கொரிந்தியர் 6ஆவது அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 6:16 கொஞ்சம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி, அதை தெளிவாக வாசிக்கல. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இப்ப இதுக்காகத்தான் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணார். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்கள் தேவனாக நீங்க என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்க வைக்க வேண்டும் என்பதற்காக. அப்போ சர்வ வல்லமுள்ள தேவன், பிரைஸ் தி லார்ட், உங்களுக்குள்ளே இருப்பாரானால் ஒரு குறை உங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காதே. அப்போ ஆதாமோடு தேவன் அதைத்தான் செய்தார்.
அவன் அதை மீறினபடினால தோட்டத்தை விட்டு, ஆஸ்தியை விட்டு, ஐஸ்வர்யத்தை விட்டு, ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின சகலவற்றை இழந்து துரத்தப்பட்டு சாபத்துக்குள்ளானான். அதே காரியத்தில் நோவாவின் சரித்திரத்தை படித்தோம். அவன் தன் காலத்துக்குள்ளே 6 அதிகாரம் 5-6 வசனங்களை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். பொல்லாதவர்கள், பயங்கரமானவர்கள். இப்போ உள்ள காலத்தை விட மோசமான காலம், இப்போ அதை விட மோசமான காலத்துக்குள்ளே இருக்கிறோம். அந்த காலத்துக்குள்ளே அவன் நீதிமானா, உத்தமனா, தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக இருந்தான். தேவனுடைய கட்டளையின்படியே, கற்பனைப்படியே செய்கிறவனாக இருந்தான். அதனால அந்த வரப்போகிற அழிவுக்கு விலக்கி மீட்டு தேவனை ரட்சித்து காப்பாற்றி அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் நினைவு கொண்டு அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். ஒரு வானவில். இனி ஜலத்தினால என்ன செய்ய மாட்டேன், இந்த ஜனங்களை அழிக்க மாட்டேன், நீ என் உடன்படிக்கை ஜனம் என்று சொல்லி 9ஆம் அதிகாரத்தை போனீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்தாரு, ஆசீர்வதித்தார் பார்க்கிறோம். இப்போ என்ன காரியம், நீங்கள் உயிரோடு இருக்கவோ, தேவனோடு இருக்கவோ, அல்லது தேவனை போல இருக்கவோ, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கவோ கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அதை மறந்துடக்கூடாது. இந்த தேவனுடைய உடன்படிக்கையை விட்டு வேற எந்த வழியில் போனாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. எந்த ரூபத்திலும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு அருமையிலே தகுதியாக இருக்க முடியாது. ஆசீர்வாதம் போல இருக்கும். சில குறுக்க வழியில் போகலாம், சில அருமையிலே தந்திர மந்திரமும் ஆய்ச்சாலமாக சில காரியங்களை போகலாம். ஆசீர்வாதம் போல இருக்கும், ஆனால் ஆசீர்வாதமாக இருக்காது. உடன்படிக்கையின் புத்திரர்களாய், புத்திரிகளாய், உடன்படிக்கையின் ஜனங்களாய் நீங்கள் மாற்றப்பட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணின தேவன் மாறாதவர். வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவர், உண்மையுள்ளவர். இப்போ இங்கே பார்க்கிறோம் 4ஆம் வசனத்தில், நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு, உங்க பைபிளை பாருங்க, திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் அப்படி சொல்லிட்டு 5ஆம் வசனம் சொல்றாரு, இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இப்போ என்ன பண்றார் ஆபிரகாமோட, நான் உன்னை திரளான ஜனத்துக்கு ரசிவேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பலுகி பெருக பண்ணுவேன் சொன்னேன். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை எப்போ பண்ணார், எங்க சொல்றாரு, இப்போதான் உடன்படிக்கையை சொல்றாரு. இது எப்போ பண்ணினார் தெரியுமா? எப்போ சொல்றவங்க கொஞ்சம் சத்தமா 99 வயசு போதா, வயசு நான் கேட்கல, எப்போ டைம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வாசிங்க, 1ஆம் வசனம் முதல். ஆதியாகமம் 12ஆவது அதிகாரம். உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் யாரை நோக்கி சொன்னார்? ஆபிராமை நோக்கி. ஆபிரகாமாக இல்லை, அப்போ அவன் ஆபிரகாமா இருக்கிறான். யாரோ ஒருத்தர் 99 வயசு, நீங்கள் 4ஆம் வருஷத்துக்கு கடைசி பகுதியை பாருங்க, அவனுக்கு 75வது வயசுல அது காரியம் நடந்தது. எப்போ அப்படின்னா அவன் தகப்பை விக்கிரக ஆராதனைக்காரனாக இருக்கிற தேராகு செத்த பிற்பாடு ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி கர்த்தர் சொன்னார். திருவாசிங்க 1-2 வசனம். ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும், நன்றாய் பாருங்க, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. போதும்.
எப்போ கர்த்தர் உடன்படிக்கையை அருமல்லே அங்கே நினைவு சொன்னா தேராக மரித்த பிற்பாடு, தகப்பை செத்த பிற்பாடு, அந்த முந்தின 11ஆம் வசனத்தின் கடைசி 2 வசனத்தை வாசி பாருங்க. தேராகு தன் குமாரனாய ஆபிராமையும் ஆரோனுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். அங்க ஒரு காரியம் வாசிக்கும், இது பெரிய ஒரு சரித்திரமா போயிடும் நினைக்கிறேன். கானானுக்கு போக புறப்பட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் முதல்ல வாக்கு பண்ணினார், கானான் தேசத்தை உங்களுக்கு என்ன செய்வேன் தருவன். புறப்பட்டாங்க. புறப்படும் பொழுது புறப்பட்டவங்க என்ன ஆயிடுச்சு, ஊர் என்கிற கல்தையருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அந்த ஆரானிலே இருந்து விட்டார்கள். இருந்தபடி அடுத்த வருஷத்தை பார்க்கிறோம். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே என்ன செஞ்சான், மரித்து போனான். இப்போ இவங்க புறப்பட்டது கானானுக்கு, ஊர் என்கிற தேசத்துக்கு. இப்போ கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, அடுத்த வசனம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி தரிசனமாகி அவர் சொல்றார், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கிற உன் தேசத்துக்கு என்ன செய், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. 3 காரியம் சொன்னார். உன் தேசத்தை, அந்த ஊர் என்கிற தேசம், அடுத்து ஆரான் என்கிற இடம், இது ஒரு பெரிய செய்தி. இதை விட்டு என்ன செய்யணும், புறப்படும். உன் தேசத்தையும், அப்புறம் யாரை விட்டு, உன் இனத்தையும், அப்புறம் தகப்பனுடைய வீட்டையும். இப்படிப்பட்டவர்களோடு கூட தான் கர்த்தர் உடன்படிக்கை பண்ண முடியும். அல்லேலூயா. சில ஆட்கள் நான் எதையுமே நினைச்ச மாட்டேன், எதையுமே நினைச்ச மாட்டேன், எதையுமே விட மாட்டேன், எதையுமே மாற்ற மாட்டேன், எதையுமே செய்ய மாட்டேன். சும்மா முங்கி குளித்த மாதிரி ஒரு ஞானஸ்தானம் எடுத்து சபையில் வந்து உட்கார்ந்துருப்பேன். எந்த மாற்றமும் இருக்காது. என்னை கர்த்தர் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நினைப்போம். இல்லை, இப்போ இங்கே காரியம், தகப்படி வீட்டை, உன் தேசத்தை, உன் இனத்தை, தகப்படி வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காமிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னார். அடுத்த வருஷத்தை பாருங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென் என்றார். இப்படி சொல்லிட்டார். சொன்ன பிற்பாடு ஆபிரகாம் சாராய் கூப்பிட்டுட்டு, அவன் போகிற தேசம் என்னன்னு அவனுக்கு தெரியாது. முன்பின் பாராத நடக்காத ஒரு தேசம், ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு அவன் போகிறான். போன பொழுதுதான், நீங்கள் இந்த 12ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் நல்ல விசுவாசிகளாக இருந்தால் நான் சொல்கிறத மறுபடி படிக்கணும். வீட்டில் போய் 16ஆம் வசனம் வரைக்கும், 16ஆம் அதிகாரம் வரைக்கும் படிக்கணும். படிச்சிங்கன்னா அவன் காரியம் தெரியும், எங்கே போனால், எப்படி போனால், என்ன நிலச்சி எல்லாம். அதாவது இன்னும் நன்றாய் சொல்ல போனால் பிளைண்டாக போகிறான். அவனுக்கு எதுவுமே தெரியாது. யார் இருக்கிறா, எப்படி இருக்கா, எப்படி இருப்பாங்க, கல்ச்சர் என்ன, சாப்பாடு என்ன, தண்ணி என்ன, எதுவுமே தெரியாது. அப்படி போயிட்டுருக்கிறான். பல்வேறு விதமான சபைகளை அனுபவிக்கிறான். இப்போ தான் கர்த்தர் மறுபடி 17ஆம் அதிகாரத்தில் தரிசனமாகிறார். 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 1ஆம் வசனத்தில் பாருங்க. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவர் சொன்னபடி தேசத்தை விட்டுட்டான், ஜனத்தை விட்டுட்டான், தகப்பை விட்டுட்டான். கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு வந்துட்டான். இப்போ மறுபடி அவர் அங்கே சொன்னார், நீ உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு என்ன செய்,
போ. இப்போ இங்கே சொல்கிறேன், நமக்கு சில தேசம், அதாவது எகிப்தின் பல காரியங்கள் இருக்கு, ஜனம் என்கிற சுபாவங்கள் நிறையா இருக்கிறோம், தகப்பன் வீடு என்கிற எகிப்தின் அனுபவங்கள் நிறையா இருக்குது. எல்லாம் என்ன செய்யணும்? விடணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்தபடி சொன்னால், மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கு. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் என்ன செய்யணுமா? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் எனக்கு சீசனாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அவன் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அப்படியெல்லாம் பைபிளில் இருக்கா பாஸ்டர்? ஒரு சீசனாக இருக்குன்னா என்ன செய்யணும்? தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது எல்லாவற்றையும் விட்டு என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற கடவுள். அவன் தான் எனக்கு சீசனாக இருப்பான்னு சொன்னார். இப்போ நம்ம எதையுமே விட மாட்டோம். உலக பிரகாரமான எந்த காரியத்தை நாங்கள் விட மாட்டோம், மறக்கவும் மாட்டோம், மாற்றவும் மாட்டோம். ஆனால் கர்த்தர் உடன்படிக்கை தேவன் 1000 தலைமுறை ஆசீர்வதிப்பை சொன்னவர் எங்களை என்ன செய்யணும்? நான் சொல்கிறேன், நான் கேட்குறேன், இப்போ நீ விட வேண்டிய காரியத்தை விட்டு அவரை சரியாய் பின்பற்றுவீர்களானால் நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் அனுமதிக்கிற காலங்களில் இந்த விட வேண்டிய, பின்பற்ற வேண்டிய காரியங்களை பார்ப்போம். இப்போ நான் காரியத்துக்கு வருகிறேன். இப்போ மறுபடியும் 99ஆம் வயசில், முதல்ல எத்தனாம் வயசில் தரிசனமானார்? 75 சொன்னார். சொன்னபடி அவன் செய்தான். இப்போ 25 வருஷம் 24 வருஷம் கம்முன்னு இருந்துட்டார், இருண்ட காலம் மாதிரி. நம்மெல்லாம் அப்படி இருந்து ஆண்டவர் நம்ம எப்பா ரூபன் நீ இந்த காரியத்தை செஞ்சிரு, நான் உன்னை அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு சொல்லிவிட்டு அவன் வேகமாக வந்து ராத்திரியாக பகலோட பகலாக வந்து கடன்னு உண்மையாக செஞ்சுட்டு போயிட்டான்னு வைங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் அவனை ஏறிட்டே பார்க்காம இருந்தேன்னா என்ன சொல்லுவான்? மனுஷனையா போதகர் இருக்கிறார், சொல்லுமா சொல்ல மாட்டோமா? ஆனால் பாருங்கள், ஆண்டவர் 24 வருஷம் கம்முன்னு, அதுக்கு இடையில் அவன் பல காரியத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறான். இப்போ மறுபடி தரிசனமாறார். தரிசனமாகி சொல்றாரு. இப்போ என்ன சொல்றாரு? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. அப்போ இதுவரைக்கும் 24 வருஷம் உத்தமன் இல்லாமல் நடந்து வந்தான், உத்தமனாக தான் நடந்து வந்திருக்கிறான். ஆனாலும் மறுபடி சொல்றார். ஏன் சொன்னா, உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்முடைய செய்தியின் தலைப்பு என்னன்னு சொன்னால், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாய் வெளிப்பட்டார். ஆனால் மோசேக்கு மாத்திரம் அவர் எப்படி வெளிப்பட்டார்? இருக்கிறவராக வெளிப்பட்டார். உங்களுக்கு அப்படித்தான். அவர் ஆதி அந்தவுமாக, முதலும் முடிவுமாக, அல்பாவும் ஒமேகாவுமாக உங்களுக்குள்ளே இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ அங்கே சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பதாக நீ என்ன செய்? உத்தமனாக இரு அப்படின்னார். அப்புறம் பாருங்க 3ஆம் வசனம் 2-3. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவாய். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அந்த 2ஆம் வசனம் தான், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாயில செய்வேன், பெருக பண்ணுவேன். அங்கே சொன்னார் பாருங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நான் உன்னை ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அடுத்த வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். 2ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை இயேசுவே பெரிய ஜாதியாக்கி. இப்போ அதே காரியத்தை தான் இங்கே 17:2 சொல்றார். உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களை பெருக பண்ணுவேன்னு சொல்லி உடன்படிக்கப்படுகிறார். அல்லேலூயா. பெருக பண்ணுவேன்னு உடன்படிக்கப்படுகிறார். இவனை கர்த்தர் அவர் சொல்லியபடியே பெருக பண்ணினார், ஆசீர்வதித்தார். அல்லேலூயா.
99வது வயசில் சொல்கிறார். அது வரைக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண, அதுக்கிடையில் தரிசனமாகிறார், அவன்கிட்ட பேசுகிறார், சாராயிட்ட பேசுகிறாரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், திரளான ஜனங்களுக்கு தகப்பனாக நினைச்சுவேன், மாற்றுவேன்னு சொல்லி அருமையிலே உலகத்து ஜனங்களைப் போல 24 வருஷம் மாசு மர புழு பூச்சி எந்த வாய்ப்பு இல்லை. அது மாத்திரமல்ல, வயது சென்றவனாய் மாறிப்போனான். சாராளுடைய சரீரம் பலவீனப்பட்டு போனது, கற்பம் செத்து விட்டது. இனி தேவனுடைய வார்த்தை உடன்படிக்கை நிறைவேறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் இவன் கர்த்தரை நம்பி உறுதியாக இருந்தான். இவனோ சாராளும் அருமலே கர்த்தர் சொன்னபடி நடக்கிறதுல உண்மையாக ரோமருக்கு நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் இந்த காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதும்பொழுது சொல்கிறார் பாருங்க. ரோமருக்கு நிருபம் 4வது அதிகாரத்தில் இந்த காரியத்தை அவன் எப்படி பெற்றுக்கொண்டான், அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை அப்படிங்கிறது பார்க்கிறோம். வாசித்து பாருங்க 18ஆம் வசனம் முதல். உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாச சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். அது ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென். ஆண்டவர் இப்போ 17:2 99 வயசுல சொல்றார். 2வது என்ன சொல்றார்? திரளான ஜனங்களுக்கு நினைவாவ தகப்பனாவை. ஆனால் இங்கே பார்க்கிறோம், உன் சந்ததி இவ்வளவாய் விளங்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அது நம்பிக்கையோட விசுவாசத்தை, எந்த அனுகூலமும் இல்லை. உங்களுக்கு கர்த்தர் சில காரியத்தை பேசியிருப்பார், சில காரியத்தை உணர்த்தியிருப்பார், சில காரியத்தை வெளிப்படுத்தியிருப்பார். உடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, மனைவியை குறித்து, புருஷனை குறித்து, உடைய ஆவிக்குரிய சரீரத்துக்குரிய பூமிக்குரிய பல காரியத்தை குறித்து நீங்கள் உண்மையாக செபிக்கும் பொழுது கர்த்தர் உணர்த்தியிருப்பார், பேசியிருப்பார். காரியங்கள் நடைபெறாமல் இருக்கலாம், நிறைவேறாமல் இருக்கலாம். ஒருவேளை அதுக்குரிய எந்த ஆதாரமும், அதை நான் சொன்னேன், 75 வாக்குத்தத்தம் பண்ணினவர் 99 ஏன் 100வது வயசு வரைக்கும் மாசு மர புழு பூச்சி எதுவுமே இல்லை. வயது முடிந்து விட்டது, சாராளுடைய கர்ப்பம் செத்து விட்டது, இனி பிள்ளை பிறப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அதைத்தான் இங்கே 18ஆம் வசனம் சொல்றார். உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அல்லேலூயா. ஏதுவில்லாத எந்த வாய்ப்பு, எந்த அனுகூலம், எந்த ஆதாரம், எந்த சூழ்நிலை எதுவுமே இல்லை. ஆனால் அவன் சொன்னான், என்ன சொன்னான்? வாக்குத்தத்தம் பண்ணினவர். அடுத்த வருஷத்து பாருங்க 19. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஆமென். இந்த வருஷத்துல 2 பாயிண்ட் இருக்கு. ஃபெய்த் இல்ல, விசுவாசத்துல எப்படி இருக்கல? பலவீனனா இருக்கல, பலவானா இருந்தான். அவனை கூப்பிட்டா போய் கேட்டீங்கன்னா, 100 வயசு ஆச்சு கழட்டுப்பேன், இனிமே என்ன ஆண்டவர் நம்பிட்டு இருக்க அப்படின்னா அவன் அடிச்ச மாதிரி, செவில அடிச்ச மாதிரி சொல்லியிருப்பான். பாரு, அடுத்த வருஷம் வா, உனக்கு குழந்தைய காட்டுறேன். என் ஆண்டவர் பொய் சொல்லாதவர், உடன்படிக்கை பண்ணினவர், உண்மையுள்ளவர், கண்டிப்பா செய்வார். சேலஞ்ச் பண்ணிக்கிடுவான்னு சொன்னான். அதான் பலவீனமாக இருக்கவில்லை. அடுத்து சொன்னான் அந்த வசனத்துக்கு கடைசி பகுதி, மைண்ட் பண்ணவில்லை. இதை 100 வயசானது, சரீரம் செத்து போனது, எதை குறித்து அவன் என்ன செய்யல? ஆமாம், மைண்டில் சுய சிந்தையில் இல்லவே இல்லை. நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா கர்த்தர் உடன்படிக்கை காக்கிற தேவன், உடன்படிக்கைப்படி உங்களை நடத்துகிற தேவன். பிரைஸ் தி லார்ட். கண்டிப்பாய் விசுவாசத்தில் பலவீனனாக இருக்கவில்லை,
அடுத்து அவன் என்ன வாசிக்கிறோம்? ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராவுடைய கற்பம் செத்து போனதையும், எல்லாம் டெத் ஆயிடுச்சுங்க, எல்லாம் டெத் ஆயிடுச்சு, தூக்கி போட வேண்டியதான். அதை அவன் என்ன செய்யல. நம்மளை மாதிரி ஆள்னா ரொம்ப பரியாசம் பண்ணியிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க. நோவா காரியத்தை படித்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அதை தான் சொன்னேன். வானத்திலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் விழாத காலத்தில் வானம் கிளிகிற மாதிரி மழை பெய்ப்போன்னு சொல்லி நோவா சொன்னால் எல்லாரும் அவனை பைத்தியக்காரர் சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்ன காரியம் கர்த்தர் சொன்னால் சொன்னபடி செய்வார், நிறைவேற்றுவார் சொல்லி நம்பி இருந்தாங்க. நம்பி இருந்தபடி கர்த்தர் செத்து போனதை அவன் எண்ணாது இருந்தான். முதலாவது பலவீனமாக இருக்கவில்லை, ரெண்டாவது எண்ணாது இருந்தான். அடுத்து வாசிக்கிறோம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று 74% நம்பி இருந்தா. அப்படியே ஆளுக்கு அப்படின்னா என்னது? ஒரு பாட்டு பாடுவீங்களே 100க்கு 100ன்னு பாடலாமா? 100க்கு 100ன்னு ஒரு பாட்டு பாடுவோமே, பாட யோசிக்கிறோமோ? 100க்கு 100. ஏன்னா நம்முடைய ஆண்டவுடைய வல்லமை அப்படித்தாங்க. ஆண்டவுடைய ஆசீர்வாதம் ஒரு பாயிண்ட் கூட என்ன செய்யாது. 100க்கு 101 வந்துடுமோ இல்லையே, 99 வராது. அல்லேலூயா. ஆமாம், அருமையிலே பக்தர்கள் எல்லாம் பாடகர்களால் உண்மையில் அனுபவித்து பாடியிருக்கிறாங்க. அல்லேலூயா. 100க்கு 100 என்னவா பாடலாம? ஒரே சாலம் ஒரு பல்லவி. 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு சொல்கிறோம், என் புகழிடமே உமக்கு சொல்கிறோம். என் நம்பிக்கையே உமக்கு சொல்கிறோம், என் புகழிடமே உமக்கு சொல்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே வாசிக்கிறோம் 100க்கு 100. நம்ம அவரை மாத்திர பூரணமாக ஆபரகாமை போல நம்பியிருந்தோன்னு சொன்னால் நிச்சயமாய் உடன்படிக்கையை காக்கிற தேவன், உடன்படிக்கையின்படி நம்ம நடத்துகிற கர்த்தர். நம்ம காரியத்தில் கோட்டை விட்டுட்டு யாரை குறை சொல்லக்கூடாது? ஆண்டவரையோ மற்றவர்களையோ குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அப்போ சொன்ன சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு முன்பதாக நீ உத்தமனாயிரு என்று சொல்லி உத்தமனாய் இருந்தா, அதாவது முதலாவது அங்கே பார்க்கிறோம், தகப்பனுடைய தன் தேசத்தை தன் இனத்தை தகப்பனுடைய வீட்டை விட்டவன் ஆண்டவர் காண்பிக்கிற ஒரு முன்பில் தெரியாத தேசத்துக்குள்ள போனவன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிதான். ஒரு காலத்தில் கிறிஸ்துவனா நமக்கு என்னன்னு தெரியாது, ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது, அபிஷேகம்னா என்னன்னு தெரியாது, பரிசுத்தனா என்னன்னு தெரியாது, பரலோகம்னா என்னன்னு தெரியாது. அருமலை அப்படிப்பட்ட தெற்கு தெரியாத தேசத்தில் அந்த பாதையில் தான் கர்த்தருக்கு முன்பதாக நடந்து வர நினைத்தோம். இப்போ விட்டது முக்கியமல்ல, அவர் காண்பிக்கிற தேசத்தில் போகிறது முக்கியமல்ல. இன்றைக்கு நான் சொல்லுகிறது, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கணும்? உத்தமனாக இருக்கணும். அல்லேலூயா. உத்தமனாக இருந்தால் ஒரு திரளான ஜனங்களுக்கு ஜாதிகளுக்கு அவர் என்ன செய்வார்? தகப்பனாக்குவார். அல்லேலூயா. தகப்பனாக்குகிற தேவன். அவர் உடன்படிக்கை 1000 தலைமுறை மட்டும் என்ன செய்கிறவர்? காக்கிறவர். அப்போ 1000 தலைமுறை காக்கிறவர் அவர்தான் தெய்வம் என்று சொல்லி அவரிடத்தில் பூர்ணமாய் அன்பு கொண்டு அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற விஷயத்தில் ஒரு உத்தமத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
அல்லேலூயா. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமம் கொஞ்சத்தில் உண்மையும் உத்தமமாக இருக்கிறவனை அநேகத்துக்கு என்ன செய்வார்? அதிகாரியாக வைக்கிற தேவன். அல்லேலூயா. சின்ன ஒரு சைக்கிள் கொடுத்துருக்கேன்னு வைங்களேன், அந்த சைக்கிளை தொடச்சி ஆயில் போட்டு அதை சரியாக கழுவி சுத்தமாக வச்சுருந்தீங்கன்னா ஆண்டவர் அடுத்த டிவிஎச் 50, அப்போ அந்த காலத்தில் டிவி சாப்பு அது மாதிரி வருது, டிவிஎஸ் 50 எக்ஸல் என்னமோ இருக்குது கொடுப்பார். அதில் உண்மையாக இருந்தீங்கன்னா ஸ்கூட்டியை கொடுப்பார். அதில் உண்மையாக இருந்தீங்கன்னா ஒரு பைக்கை கொடுப்பார். அதில் உண்மையாக இருந்தால் ஒரு 4 வீலர் நினைச்சுவார் கொடுப்பார். அதுலேயும் உண்மையாக இருந்தால் அதை பார்க்கல மேலான காத்து கொடுப்பார். இது ப்ராக்டிக்கலாக நீங்கள் விளங்குறதுக்காக சொல்கிறேன். இதே மாதிரி கர்த்தருக்கு அடுத்த விஷயத்தில் உண்மையாய் உத்தமமாய் இருப்போமானால் தேவன் நம்மை அநேகத்துக்கு அதிகாரியாக திரளான ஜனங்களுக்கு தகப்பனாக கர்த்தர் மாற்றுவதற்கு உண்மையுள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாய் அவர் அப்படி மாற்றுவதற்கு உண்மையுள்ள தேவன் என்பதை சம்பூர்ணமான விசுவாசித்தமானால் அதை சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகத்தில் 26வது அதிகாரம் 1வது வசனம் முதல் வாசிங்க. ஆதியாகமம் 26 1 முதல். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்ட படியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. அங்கே வாசிக்கிறோம். அருமையிலே இந்த 3வது வசனத்தை திரும்ப வாசிங்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆமென். அல்லேலூயா. அங்கே ஈசாக்குக்கு சொல்லப்படுகிற காரியம் ஆண்டவர் அங்கே என்ன சொன்னாரு? உன்னை திரளான ஜனங்களுக்கு என்ன செய்வேன்? சாதியாக்கும். எப்போ அப்படி சொல்கிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே சொல்கிறார், ஈசாக்குக்கு சொல்கிறார், நான் சொல்கிற இடத்துல நீ என்ன செய்? குடியிரு. அங்கே சொன்னார் ஆபிரகாமுக்கு, நீ உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு என்ன செய்? புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னார். அப்போ அவன் முன்பின் தெரியாத இடத்துக்கு அவன் கடந்து போகிறான். கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை ஒவ்வொரு விஷயத்திலும், நீங்கள் நான் சொன்னபடி 12வது அதிகாரத்திலிருந்து படித்துட்டே வந்தீங்கன்னா அருமலே 17 வரைக்கும் அவனை நடத்தி வந்த வழிகளை நீங்கள் வாசிக்க முடியும். அவனுக்கு எத்தனையோ காரியங்கள் மறைவாய் வைத்த தீங்குகளெல்லாம் அவனை எதிர்கொள்ள வந்தது, அவனையும் அவருடைய மனைவி. ஆனாலும் எல்லாவற்றுக்கும் தப்புவித்து நடத்தின தேவன் எல்லாவற்றிலும் இங்கே 17வது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, நீ உத்தமனாயிரு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்ல காரணம், அவன் சில நேரத்தில் மாம்சத்தில் பயந்தவனாக சில இடத்துல தன்னை மாற்றி சொல்ல நினைத்தான். 2 விதமான தவறு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஒன்று, சாராயுடைய சொல்லை கேட்டு தன்னுடைய அடிமை பெண்ணை மனைவியாக்கி கொண்டது. இன்னொரு இடத்துல அருமலே எதிராளிகளுடைய நம்பி, ராஜாவுடைய அந்த திகிலுக்கு பயத்துக்கு நம்பி தன்னுடைய மனைவி அழகுள்ளவள் என்று சொல்லி நினைத்து அங்கே தன் மனைவியை மனைவி என்று சொல்லாமல் என்ன சொன்னான்? சகோதரி என்று சொன்னான். அதனால்தான் கர்த்தர் இங்கே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு, தேவனுடைய மனுஷன்தான், விட்டவன் தான், கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு போனவன் தான். ஆனாலும் அந்த எகிப்தியருடைய காரியங்களை பார்க்கும் பொழுது, துஷ்ட ராஜாக்களுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது, அருமலை மற்றவருடைய காரியங்களை பார்க்கும் பொழுது, மாமிசத்திலே அருமலை பயந்தவனாக ஆபிரகாம்
தன்னுடைய மனைவியாகிற சாராயுடைய பேச்சை கேட்டு அருமலே அந்த வேலைக்காரி பெண்ணியாக இருக்கிற ஆகாரை தன் மனைவியாக்கி கொண்டதுனால இந்நாள் வரைக்கும் உலகம் என்ன செய்கிறது? சிறுமைப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி அங்கே ஒரு பொல்லாத பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவியை சகோதரி என்று சொன்னதுனால. இந்த ரெண்டு காரியத்தை அறிந்த தேவன் தான் 17ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு முன்பாக என்ன செய், நீ உத்தமனாயிரு அப்படின்னு சொல்லப்படுகிறதை பார்க்கும். வாசித்து பாருங்க. இவன் அதற்கு அப்புறமாக ஆண்டவர் அவனை சந்திக்கிறார், தரிசனமாகிறார். நான் வாசித்த பகுதியில் 17ஆம் அதிகாரத்தில் சொல்றார், கீழே 5ஆம் வசனம் முதல் வாசிங்க. இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்றார். இப்ப சொல்றார், நீ இனி ஆபிராம் அல்ல. ஆபிராம் என்று சொன்னால் மருளுகிறவன், அதாவது இன்னொரு விதத்தில் பயப்படுகிறவன். ஆபிரகாம் என்று சொன்னால் திரளான ஜனங்களுக்கு யாரு? தகப்பன், தைரியம் உள்ளவன், விசுவாச வீரன். அல்லேலூயா. அதனால இனி புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது சொல்லுகிறது, அவிசுவாசியாக இராமல் விசுவாசியார். யாரை பார்த்து யார் சொன்னா? சொல்லுங்க பாப்போம். இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்னார். நம்ம பல நேரத்தில் பைபிளை படிக்கிறோம், அதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்துறதில்லை, மனதில் வைத்துக் கொள்கிறதில்லை. அவிசுவாசியாக இராமல் எப்படி இரு? விசுவாசியார். தோமாவை பார்த்து அதே வார்த்தை சொல்கிறதை பாருங்க. அவர் சொன்னான், சிலுவையில் மரித்த இயேசுவை நான் நம்ப முடியாது. அவர் விழாவில் கையை போட்டு அந்த தழும்பை நான் பார்த்தால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன், நம்பவே மாட்டேன். மறுபடியும் அவனுக்கு தரிசனமாகி அவனிடத்தில் தோமாவை கூப்பிட்டு சொல்றார், கையில் விரலை போடு, விழாவில் உன் விரலை போட்டு தடவி பார்த்து சொன்ன உடனே அவன் பயந்து நடுங்கினான். அவனையும் பார்த்து சொன்னார், என்ன சொன்னார்? அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாக இரு. அடுத்து அவர்களே படகுல கடந்து போகும் பொழுது காற்றும் கடலும் அவர்களுக்கு எதிராய் வந்தது. எதிராய் வந்த பொழுது, ஐயரே நாங்கள் சாக போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இயேசு அங்கே இருக்கிறார். இயேசுவுக்கு தலையில கொடுத்து தூங்க வச்சுட்டாங்க. அப்போ காற்று கடலுக்கு அவர்களுக்கு எதிராய் வந்தது. அப்பொழுது அங்கே பார்த்து, ஐயரே நாங்கள் சாக போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? அப்போ சொன்னார், என்ன சொன்னார்? அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் பயப்பட்டீர்கள்? நான் உங்களோடு இருக்கிறேன் அல்லவா, நான் உங்கள் தேவனாக இருக்கிறேன் அல்லவா, நீங்கள் என் ஜனங்களாக இருக்கிறல்லவா. நான் சர்வ வல்லமுள்ள தேவன், காற்றுக்கும் கடலுக்கும் இயற்கைக்கும் அப்பாற்பட்டவர் நான் உங்களோடு இருக்கிறேனே. காற்றை பார்த்து இறையா அருமையிலே அமைதலார் என்று சொன்னார். கடலை பார்த்து இறையாது என்று சொன்னார். காற்றும் கடலும் என்ன செய்வது? அவர் கீழ்ப்படுத்தது. உடனே அவர்களை பார்த்து, ஐயோ இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படிகிறது, இவர் யாரோ. அப்போ பயம் அவர்களுக்குள்ளே வந்தது. எப்போ? அவர் இன்னார் என்று அறியாததுனால. இவன் ஆபிராமா இருக்கும் பொழுது அந்த காரியம் அவனுக்குள்ள இருந்தது. அதனால தான் அவன் அந்த ரெண்டு காரியத்தை, ரெண்டு தவறை செய்யக்கூடிய நிர்பந்தத்துக்குள்ளானான். அதனால தான் ஆபிராம் 17ஆம் அதிகாரத்தில் தரிசனமாகி சொன்னார், இனி உன் பேர் ஆபிராம் என்ன அல்ல, ஆபிரகாம். திரளான ஜனங்களுக்கு தகப்பன், விசுவாசத்தின் தகப்பன் என்ற ரோம 4ஆம் அதிகாரத்தில் அதை தெளிவாய் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். அப்போ இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பல சமயத்தில் நாம் ஆராதிக்கிற
நாம் பின்பற்றுகிறேன், நாம் தொழுது கொள்ளுகிறேன், நாம் சேவிக்கிறேன், நாம் ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவர் யார் அப்படிங்கிற நாலேஜ் இல்லாமல் இருக்கிறதுனால தான் கர்த்தருடைய வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் உடன்படிக்கையும் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கிறது. ஒன்று, நிறைவேற தாமதிக்கிறது. ரெண்டாவது, அல்லேலூயா. அப்போ இவருடைய வாழ்க்கையில் அருளே ஆபிரகாம் என்றைக்கு ஆபிரகாமாக மாற்றப்பட்டானோ, சாராய் என்றைக்கு சாராளாய் மாற்றப்பட்டாலோ, அன்றைக்கு தான் அவருடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறி போனார்கள். அல்லேலூயா. மறுபடி கர்த்தர் தரிசனம் ஆகியவர்கள் சொன்னார், உற்பவ கால திட்டத்தில் நீங்கள் ஒரு பிள்ளையை செய்வீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். சாராய் கூட அங்கே நகைக்கிறாள். அப்படி நீ நகைக்கிறது என்ன என்று கேட்கிற வார்த்தையை பார்க்கும். இப்போ தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் கர்த்தர் சொன்ன காரியம் நிறைவேறும் என்பதை பரிபூரணமாய் விசுவாசித்து, எப்போ அவருக்கு முன்பதாக அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு என்ன உண்டு, வல்லமை உண்டு என்று பூரணமாய் எப்பொழுது விசுவாசிக்கிறோம் அப்போதான். அல்லேலூயா. பேதுரு வெளிப்பாடு பெற்ற மனுஷன். மத்தேயு 16 வாசிக்கிற வெளிப்பாடை பெற்ற மனுஷன். இப்போ வாசிக்க வேண்டாம். சிசுகளை கூப்பிட்டு கேட்டார், எல்லாரும் என்னை இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கப்பா, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீங்க அப்படின்னார். அவன் சொன்னான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக இருக்கிற கிறிஸ்து அப்படின்னா. அப்போதான் சொன்னார், மாமிசமும் ரத்தமும் இதை உனக்கு என்ன செய்யவில்லை, வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாதாமே உனக்கு வெளிப்படுத்த. வெளிப்பாடு பெற்ற பேதுரு, பிரைஸ் தி லார்ட். அவன்கிட்ட சொன்னார், பரலோகத்தின் திறவுகோலை கொடுப்பேன், உன் மேலே என் சபையை கட்டுவேன், இதெல்லாம் சொன்னார். ஆனால் அந்த பேதுரு தான் கெத்செமனேல அருமலே அவர் ஜெபம் பண்ணுவதற்கு முன்னாடி தன்னை குறித்து தான் அடைய போகிற பாடுபலத்தை குறித்து சொன்னார். சொன்ன பொழுது அவன் என்ன சொன்னான், ஐயோ பண்ண விட மாட்டேன், உமக்கு இப்படிப்பட்ட காரியம் என்ன செய்யக்கூடாது, சம்பவிக்கவே கூடாது. அப்போ என்ன சொன்னார் அவனை பார்த்து, பார்த்தீங்களா, நம்ம நல்ல விசுவாசி தான், நான் நல்ல ஊழியக்காரன் தான், ஆண்டவருடைய திட்டத்துக்கு மாறாய் என்னுடைய எண்ணங்களும் சிந்தைகள் இருக்குமானா அங்கே பிசாசின் கிரியைகள் என்று சொல்லி இயேசு சொல்றார். இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸை பார்க்கிறோம். யூதாஸ் எப்போ காட்டி கொடுத்தான், சொல்லுங்க சத்தமா, மைக்கை கையில் வச்சுக்க, சவுண்டா சொல்லணும். சாத்தான் அவனுக்குள்ள புகுந்தான். தேவ சித்தத்துக்கு எதிரான காரியம் சாத்தான் பிசாசு உள்ள வரும்பொழுதுதான். இப்போ ஆபிரகாம் அப்படிங்கிறதுல மனுஷிகமாக அப்படிப்பட்ட பயமும் திகழும் அவனுக்குள்ள இருந்தபடினால உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் போனது. மறுபடி கர்த்தர் தரிசனமாகி 17 அதிகாரத்தில், நீ ஆபிரகாமா இருக்கக்கூடாதுப்பா, ஆபிரகாம், அல்லேலூயா, சாராயா இருக்கக்கூடாது, நீ சாராள், அநேக ஜாதிகளுக்கு தாய், அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். என திரளான ஜனங்களுக்கு தகப்பன் ஆகும்படி அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அது அவங்க 12 அதிகாரத்தில் 2 வசனத்தில் சொல்லிட்டார். அதை மறந்து கண் சொருகி போகிறது போல சத்துருவுக்கு இடம் கொடுத்து காணியாட்சிக்கு புறம்பாய் ஆசீர்வாதத்துக்கு போல சாபத்தை ஆதாமும் ஏவாளும் சுதந்திரிக்க காரணம் தேவனுடைய உடன்படிக்கை மீறினதுனால, எண்ணாமல் போனதுனால, கர்த்தருடைய வார்த்தை அதை முழுமையாய் நம்பி காத்திருக்காதனால, சத்துருவுக்கு இடம் கொடுத்ததுனால. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தம் மனிதரை நிறைவேற்றுவதற்கு அவர் எப்படிப்பட்டவர், வல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் அதற்கு சாட்சியாக இருக்கிறோமா? பிரைஸ் தி லார்ட். இது எப்போ நிறைவேறிச்சு அப்படின்னா, ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் வரும்பொழுது நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த சம்பவம். அருமல்லே ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக அருமல்லே ஆபிரகாம், அந்த 22 அதிகாரம் 1 வசனம் முதல் வாசிக்கலாம். அருமல்லே வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம்,
ஆண்டவர் அவனை சோதித்தார் என்று சொல்லி ஒன்றாவது சொல்லப்பட்டிருக்கு. சொல்லி என்ன சொன்னார்? இவன் விசுவாசத்தில் இப்போ ஆபிரகாமா மாற்றப்பட்டவன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன். இப்போ தான் முக்கியமான கன்க்ளூசிங் மெசேஜ். ரட்சிக்கப்பட்டோம், விடுதலை பெற்றோம், ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம், நல்ல நிலவில் கர்த்தர் வச்சுக்கிறாரு. இப்போ நீ உத்தமனாக இருக்கிறாயா, இப்போ நீ ஆபிரகாமாக இருக்கிறாயா என்று அறியும்படிக்கு ஆண்டவர் அவனை சோதித்தார். உனக்கு கொடுத்த 100வது வயதில் பெற்ற ஒரே ஒரு மகன். ஆண்டவர் சொன்னார், திரளான ஜனங்களுக்கு தகப்பனாவாய் பூமியிலே பலுகி பெருகி உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். இப்போ ஒரு பிள்ளையை கொடுத்துருக்கிறார். பரவாயில்ல, இதன் மூலமாய் கர்த்தர் வானத்து நட்சத்திரத்தை போல பூமி மலர் துளை போல ஆசீர்வதிப்பான்னு நம்பியிருந்தான். ஆனால் கர்த்தர் திடீர்னு என்ன சொன்னார்? எப்போ அவனை நான் காண்பிக்கிற மலையில் போய் என்ன செய், எனக்குன்னு தகன பலி செலுத்து. ஒரு கை விரலை வெட்டு அல்லது ஒரு கால் விரலை வெட்டு அல்லது எதையாவது ஒரு உறுப்பை கொடு அப்படி கேட்கல. என்ன பலி? முழுமையாக அவனை கொடுத்துரு அப்படி சொன்னார். அல்லேலூயா. அப்போ அவனை குறித்து வாசிக்கிறோம். எனக்கு நேரம் இல்லை, அவனே வார்த்தை வடிவில் கடந்து போகிறேன். அவன் மாமிசத்தோடு ரத்தத்தோடு என்ன செய்யலை, யோசனை பண்ணல. மனைவிட்ட கேட்கல, பிள்ளைகிட்ட கேட்கல, ஈசா கிட்ட கேட்கல, வேலைக்கார்ட்ட கேட்கல. அவனுக்கு ரொம்ப அருமையில பிஏ இருந்திருப்பாங்க, யார்கிட்டையும் கேட்கல. கர்த்தர் தரிசனமானார், சொல்லிட்டார், நான் அவனை போய் என்ன செய்வேன், பலி செலுத்துவேன். போனான். நீங்கள் வேதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா அருமையிலே போனான். கடைசியாக குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட ஆட்களெல்லாம் நிறுத்திட்டான். கடைசி ஈசாக்கு விறகு அருவா. இது அப்போ ஈசாக்கு கேட்குறான், எப்பா எல்லாம் இருக்குது, ரைட் தான், என்ன பலி எங்கப்பா அப்படி சொல்லும் பொழுதுதான் அவன் சொல்றான். என்ன சொல்றான்? தேவனுடைய பர்வதத்தில் என்ன செய்யப்படும், அந்த வசனத்தை மட்டும் வாசிங்களேன். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாக ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பிரைஸ் தி லார்ட். அந்த முதல் வசனத்தை திரும்ப வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய், அது முக்கியம். அப்புறம் எத்தனை பேர்? 2 பேர் ஒப்பு கொடுத்தாங்க, தகப்பனும் பிள்ளையும். இருவரும் கூடி போய் பலிபீடத்தை செப்பன் எழுதுகிறான், கட்டைகளை அடுக்கிறான். அடுத்து வாசிக்கிறோம், ஆபிரகாம் ஈசாக்கை கட்டுகிறான், காலையும் கையும் கட்டிட்டு தூக்கியெல்லாம் போட்டிருக்க முடியாது, மேலே படுக்க வச்சு கட்டியிருப்பான். கட்டிட்டு அருமையிலே கொஞ்சம் பாவலா பண்ணி யாராவது வருவாங்க பிடிப்பாங்கன்னு நினைக்கல. அவன் கத்தி எடுத்து தகன பலியாக கீழே வாசிக்கிறோம், அவன் பலி செலுத்திட்டான்னு சொல்லு. அப்போதான் கர்த்தர் அவனை கூப்பிடுறாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. இங்கதான் அவருடைய உத்தமம். சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு முன்பதாக எப்படி உத்தமனாய் நடந்து கொள்ளுன்னு சொன்னார்ல. இவன் பாவலா பண்ணல, மாய்மாலை பண்ணலை. ஒருவேளை ஆண்டவர் வருவாரா, இல்லை யாராவது ஏதாவது செய்வீங்களா, எந்த மனுஷிகமான மாம்சிகமான மைண்டும் அருமையிலே அவனுக்குள்ளே வரல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் சொன்னால் கர்த்தருக்குன்னு பலி செலுத்துவேன். ஏன்னா அவன் சொன்னால தேவ பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவ, உடன்படிக்கை பண்ணினவர் உண்மையுள்ளவர். இந்த ஒரு ஈசாக்கை கொடுத்தா 1000 ஈசாக்கை அவர் கொடுக்க முடியும் அப்படின்னு அவன் நம்பி இருந்தான். அதான் அந்த 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுவ என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆமென். 16ஆம் வசனம் வாசி பாருங்க. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால்
நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். 12ஆம் அதிகாரத்தில் சொன்னதுங்க நிறைவேறுதா? அல்லேலூயா. அப்போ அதுக்கு சில காலங்கள், சில காரியங்கள், உத்தமனாய் தேவனுக்கு பயப்படும் என் சொல்லுக்கு கீழ்ப்படியும் சொல்லி நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 14ல் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆமென். நான் இப்போ உங்களுக்கு சொல்லுகிறேன், உடன்படிக்கை பண்ணின தேவன் உடைய காரியத்தை பார்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். உடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் ஒரு காலத்தை நேரத்தை சமைத்து வைத்திருக்கிறார். வேறு ஒன்றும் இல்லை. உத்தமனாக இருக்க வேண்டும், தேவனுக்கு பயப்படணும், அவர் சொல்லுக்கு உண்மையாய் கீழ்ப்படியணும். அப்படி செய்தீங்கன்னா நிச்சயமா அவர் சொன்னபடி, அவர் ஆணையிட்டபடி, அவர் உடன்படிக்கை பண்ணினபடி திரளான ஜனங்களுக்கு கர்த்தர் நினைச்சுவார், தகப்பனாக்குவார். முழங்கால் பண்ணிடுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேச இருக்கிறபடினால தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து, இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன், மரண பரியந்த நம்ம நடத்துகிற கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். சர்வ வல்லமுள்ள தேவன் சொன்னார், நீ அவருக்கு முன்பதாக உத்தமனாயிரு, ஆபிரகாமாயிராமல் ஆபிரகாமாயிருக்க. புதிய ஏற்பாட்டில் அநேக இடங்களை பார்க்கிறோம். இயேசுவின் சீஷர்கள் அவர்களே அநேக இடத்துல பயந்த பொழுது கர்த்தர் அவர்களை பார்த்து சொன்னார், அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரும். அற்ப விசுவாசியை ஏன் பயப்பட்டீர்கள்? நீங்கள் உங்களுடைய காரியம் என்ன? உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஒரு நாள் இயேசுவை நம்பி வந்துட்டீங்க. ஒருவேளை இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையா, பெருக்கம் இல்லையா, விருத்தி இல்லையா, முன்னேற்றம் இல்லையா, இந்த இயேசுவை பூரணமாய் நம்பி பாருங்க. ஆண்டவரை பார்த்து சொன்னார், உத்தமனாயிரு சொன்னார். அடுத்து கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை எப்போ நிறைவேறிட்டு சொன்னா, ஏக சுதன் என்று பாராமல் அவருக்கு உண்மையாய் பயந்து அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் வாக்குத்தத்தத்தை அல்லது உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறபடினால பேசப்பட்டது ஜீவனுள்ள வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் ஏகோபித்து ஸ்தோத்திரம் பண்ணலாமே.